ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். மாடிக்கு போய் பார்க்கும்போது தான் இந்த பப்பாளி மரம் என் கண்ணில் பட்டுச்சு. எவ்வளோ பப்பாளி காய்ச்சிருக்கு பாருங்க. இது எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. எங்க அண்ணி ஒரு கம்பு கொடுத்தாங்க, அதை வச்சு ட்ரை பண்ணோம். அதுவும் முடியல. லாஸ்டா என் ஹஸ்பண்ட் கீழே குதிச்சுட்டாங்க. அலேக்கா கொஞ்சம் செங்காயா படுத்திருக்க காயா பார்த்து பறிச்சாங்க. அப்பதானே நம்ம பழுக்க வைக்க முடியும். அதனால பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா விலை மலிவா கிடைக்கக்கூடிய நிறைய விட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது இதுல விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கேரட் அண்ட் தக்காளியில் உள்ளதை விட அதிகமான விட்டமின்ஸ் இதுல இருக்கு. இது பிபி உள்ள பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அதிகமா. இன்னொன்று இது மார்னிங்கே எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்றதுனால ரொம்ப நேரம் பசிக்காது. அதனால வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கும் இதை யூஸ் பண்றாங்க. இதுல இன்னுமே நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டில் சரௌண்டிங்ல இது கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பழுக்க வச்சு சாப்பிடுங்க. இது பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லா இதை காத்து போகாம ரேப் பண்ணிட்டோம்னா ஒரு 2 or 3 டேஸ்ல சூப்பரா பழுத்துரும். செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ஆர்கானிக் முறையில் பழுக்க வச்சு மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி பறிச்சு பழுக்க வச்சு சாப்பிட்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது பெரிய ஒரு தீர்வாகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம்லாம் உள்ளவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய். தேங்க்யூ.